ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வாங்க நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை பார்வதியும் பத்மாவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா, இவள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காள, அதுவும் யாரையும் சந்திக்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதிக்கிட்ட சொல்லவும், ஆமாம் அவள் யாரையும் சந்திக்க போகிறா போலுக்கு, அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறா, இவளை பின்தொடர்ந்து பார்க்கணும் யாருக்கிட்ட பேசுகிறான்னு, அதில் ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம சீனுக்கிட்ட இவளை மாட்டி விட்டுறலாம், அது நம்மளுக்கு ஏதாவது சாதகமாக அமைஞ்சாலும் அமையலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் இவளை சும்மா விட்டுறக்கூடாது, சொல்ல போனாக்கி நம்ம சொத்துக்களையெல்லாம் பிரிக்க விடாமல் தடுத்தது இவ தானே, இவளை சும்மா விடக்கூடாது, இவள் வாழ்க்கையை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும், அது மட்டும் இல்லாமல் சீனுகிட்ட இருந்து இவளை பிரிச்சே தீரணும், அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், அதனால் இவளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை சந்திக்க போகிறதுக்காக மாயா கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம தேவியை சந்திக்க போகிறோம், சரி தானா போயிட்டால அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் தன்னாலேயே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இந்த தேவியை வச்சு நம்ம பிளானுக்கு எல்லாம் சரி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மோசமான ஒரு திட்டத்தோடு அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க மாயா சொன்ன இடத்துக்கு வர்றதுக்காக. இங்கே பார்த்தோம்னா மாயா கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஜானகி வராங்க. எங்கே மாயா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் கார்த்தியை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சியடைகிறாங்க. மாயா என்ன சொல்கிற, நீ அவனை பார்க்க போறியா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, வேண்டாம் மாயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெரியம்மா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, கடைசி நேரத்தில் இப்படிலாம் சொல்லாதீங்க, சொல்ல போனாக்கி தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தானே நான் இதெல்லாம் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறேன், அதனால என்னை தடுக்காதீங்க பெரியம்மா அப்படிங்கும்போது, சரிதான் மாயா தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் செய்கிற, ஆனால் இதனால உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது, நீ என் பொண்ணு தானம்மா, அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நான் நினைக்க மாட்டேன்னா என்ன, எனக்கு என்னமோ இது வேண்டான்னு சொல்லி தோணுது, தனாவை வேணால் நம்ம எப்படியாவது நம்ம காப்பாற்றிக்கிடலாம், ஆனால் நீ இந்த மாதிரிக்கு பார்க்க போகாத, அவன் ஏற்கனவே மோசமானவன் சொல்லியிருக்கிற, அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ வேற ஒரு பொண்ணு மாதிரிக்கிட்ட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற, அதனால அவன் அப்படி தான் நினச்சி வருவான், ஆனால் அது எல்லாம் செய்தது நீ தான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும்போது அவன் உன்னை சும்மா விட மாட்டான் பார்த்துக்கோ, ஏற்கனவே உன் மேலே அவன் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறான், அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பமே கோபத்தோடு இருந்துகிட்ருக்கு, அதனால நீ அவனை போய் ஏதாவது செய்ய போய் அவனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நடக்காது பெரியம்மா, சொல்ல பொண்ணாக்கி நான் என் முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் அவன்கிட்ட போவேன் அப்படிங்கிறாங்க, ஆனாலும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குமாயா, நான் வேணால் வரட்டுமா உனக்கு அப்படின்னு துணைக்கி அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு துணைக்கி வந்தாக்கி அவ்வளோதான், அப்போந்தான் விஷயமே தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது, சரி நீ கதிரையாவது அழைச்சிட்டு போய் நீ தனியாக போக வேண்டாமாயா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், கதிர் என் கூட வந்தாக்கி அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவன் முன்கோபக்காரன், அது மட்டும் இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போகிறனால இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி கூட வாய்ப்பு இருக்குது, இது நான் மட்டும் போனாக்கி எதுவும் தெரியாது, நான் கரெக்டாக நான் எல்லாம் செய்துக்கிட்டதும் பெரியம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஜானகிக்கு ஒரு வித பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு, ஏன்னா மாயா அவனை பார்க்க போகிறனால மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் பத்மாவும் பார்வதி வராங்க. என்னது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னவா இருக்கும், ஆனால் ஜானகி அண்ணி இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஜானகி அக்கா நல்லவங்கள தான் இருந்துட்டு இருந்தாங்க, ஆனால் எப்போ இந்த மாயாவோட பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுது அப்படின்னு பார்வதி சொல்லவும், பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இத்தனை வருஷமாக அண்ணனும் அண்ணியும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அண்ணன் எது பேசினாலும் சரி தான், அண்ணி மறு பேச்சு பேச மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களையே இவ மாற்றிட்டாலே, இது எல்லாமே இந்த மாயா வந்ததுக்கு அப்புறமா தான் நடந்தது, இவளால் அந்த குடும்பத்துக்கு சரி நம்மளுக்கு சரி எந்தவித நிம்மதியும் கிடையாது, இப்போ யாரையும் சந்திக்க போகிறா, அது யாருன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், இதை வச்சு இவள் அந்த குடும்பத்திட்ட இருந்து அந்த வீட்டை விட்டுமே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லை
சீனுட்டு இருந்து இவளை பிரித்து இவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறணும். அதுக்கப்புறமா நான் நினச்ச மாதிரிக்கே சாரு வந்து எனக்கு மருமகளாக நான் வந்து சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கேட்டுட்டு பார்வதியும் ஆமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சரி வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது மாயா வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து நேராக சாமிக்கிட்ட போய் அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா வந்து போகிறா, தனியாக போகிறா, அவள் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து கார்த்திகிட்ட இருந்து எந்த வித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு ஜானகி வந்து சாமிக்கிட்ட வந்து கண்ணீர் மல்க அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாயா வந்து கார்த்தியை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. கார்த்தியும் வந்து மாயா சொன்ன இடத்துக்கு ரொம்ப ஆவலோட வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தேவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட வந்துட்டு இருக்கிறாங்க. மாயாவை ஃபாலோ பண்ணிட்டு பத்மா பார்வதி அவங்களும் கிளம்புறாங்க. இப்படி ரொம்பவே வந்து வெறுவிருப்பாக அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. கார்த்தியை வந்து மாயா சந்திப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறத வந்து பத்மா பார்வதி பார்ப்பாங்களா, மாயா வந்து கார்த்திகிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.